Praise the Lord. கடுகளவு விசுவாசத்தை தேவ ஆவியிலே அனல் மூட்டி அதிசயம் காணுங்கள். கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். தேசத்தை விடு, இனத்தை விடு, புறப்படு என்றார். யார் அவர்? எங்கே என்று கேட்கவில்லை, மறுபேச்சும் பேசவில்லை, புறப்பட்டார். செல்லும் இடமெல்லாம் கூடாரம் அமைத்தார். காலங்கள் கரைந்தது. மீண்டும் அவருக்கு கர்த்தர் தரிசனமானார். யார் அவர்? அவருக்கு வயது 75. கர்த்தரிடம் எனக்கு பிள்ளை இல்லையே என்றார். நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததியை பெருக்குவேன் என்றார். யார் அவர்? வயது 100க்கு 1 குறைவு. மீண்டும் கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். அடுத்த முறை நான் உனக்கு தரிசனம் ஆகும்போது உனக்கு மகன் இருப்பான் என்றார். அவரும் விசுவாசித்தார். யார் அவர்? கர்த்தர் சொல்லியபடி மகன் ஈசாக்கை 100 வயதில் அவர் பெற்று கொண்டார். காலங்கள் கரைந்து கொண்டே சென்றது. யார் அவர்? தவமிருந்து பெற்றதை கர்த்தர் அவரிடம் தனக்கு தகனபடி கொடுக்க சொன்னார். ஏன் என்ற கேள்வி இல்லை. ஈசாக்கு தகனபடி ஆனாலும் உயிர்ப்பித்து கொடுப்பார் என்ற பெரிய விசுவாசம். அவர் மகனை அழைத்து கொண்டு கர்த்தர் சொல்லிய இடத்திற்கு புறப்பட்டார். யார் அவர்? சொல்லிய இடத்தில் பலிபீடம் அமைத்தார். பலிபீடத்தில் ஈசாக்கை கிடத்தினார். கத்தியுடன் கை ஓங்கினார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. வானத்திலிருந்து ஒரு குரல். ஓங்கிய கையை அவர் அப்படியே நிறுத்தினார். யார் அவர்? பக்கத்தில் அவர் ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அதை மகனுக்கு பதிலாக கர்த்தருக்கு பலியாக செலுத்தினார். அந்த இடத்திற்கு அவர் யெகோவா ஈரே என்றார். தேவைகளை சந்திப்பவர் என்று அர்த்தமாம். யார் அவர்? அவர்தான் ஆபிராம் என்ற அபிரகாம், நம் விசுவாசத்தின் தகப்பன். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.